அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்டில் ஆடி அமாவாசை ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. கேஜிஎஃப்லேருந்து இலை வாங்கிட்டு வந்துட்டோம். காய்கறிகள்லாம் நல்லா வாங்கிட்டு அப்படியே இலையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, என்னென்ன சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். அப்புறம் வடை, சூப்பரு. அப்புறம் உளுத்தம் வடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் கொஞ்சம் வச்சுருக்கேன். பால் இல்லை, அதனால பால் எல்லாமே பண்ணியாச்சு பாயாசம். அதுக்கப்புறம் இந்த சக்கரை பொங்கல் பார்த்துட்டிங்க. சக்கரை பொங்கல் காட்டுங்க. சக்கரை பொங்கல் கொஞ்சம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரசம் சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு சுட சுட சோறு, அது சொல்லி பழக்கமாயிடுச்சு நைட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு அருமையான ஒரு சாம்பார். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பொரியல், நல்ல அருமையான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே, அதுக்கப்புறம் கேரட் பொரியல் கொஞ்சம். கேரட் பொரியல், இதுதான் நம்ம வீட்டில் அமாவாசை சாப்பாடு. அப்படியே போட்டு சாமிக்கு வச்சிடலாம். சரியா? இது வரைக்கும் இருக்குது பார்த்துக்கிறேன். ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா அதுலேருந்து இலை எடுக்கிறது கஷ்டமாயிடும். அதனால இங்கே போட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்பா ஃப்ரெஷ்ஷாக போயிருக்காரு, வந்துடுவார். லேட் ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும், அப்பயுமே லேட் ஆகிடுச்சு. இது திரும்பவும் இதோட அடுத்த வருஷம் தானே போக போகிறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிதானமாக பேசிட்டு வந்தோம். சாம்பார் ஊற்றிக்கலாம், ரசம் வேறு ஒன்றுக்குள்ள ஊற்றிக்கலாம். அருமையான ஒரு சாம்பார். சத்தமாக பேசுங்க மம்மி. அருமையான ஒரு சாம்பார் சொன்னேன். லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சுப்பா, அதான் தெரியும்ல, ஊருக்கெல்லாம் எங்கன்னா போயிட்டு வந்தாலே தொண்டை கட்டிக்கும். வாங்க வைக்கலாம். ஊருக்கு போயிட்டு வந்து நான் லகேஜ் கூட இன்னும் இறக்கட்டில் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இப்போ தான் அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மா இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. சமையல் ரெடி. இந்த போட்டு விளக்கேற்றி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். பூஜை அறை நான் தான் பூ போட்டேன், அம்மா விளக்கேற்றினாங்க. பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, சேமியா எல்லாம் போட்ட பாயசம். சூப்பர்மா. நானே பண்ணிடுவேன். இந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வெப்சைட்டில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா நம்மளோட நம்பருக்கு வெப்சைட் லிங்க் வரும், அதில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். கேஜிஎஃப் போயிட்டு வந்தோம். ரொம்ப 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 சிறப்பாக
நடந்துச்சு திருவிழா எல்லாமே உங்களுக்கு பூஜா வந்து vlogல வந்து சொல்லுவாங்க. எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. கேஜிஎஃப் சொந்தங்கள் நிறைய பேர் வருஷம் அதிகமாகிட்டே போகிறாங்க. நிறைய பேர் வந்து நம்ம ரூம்கிட்டேயே வந்து பார்த்துட்டு போனாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வீடியோஸில் சொன்னதால் வந்து ரூம்லேயே வந்து கதவை தட்டி தூங்கிட்டு இருக்கும், கதவை தட்டி வந்து பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு அன்பு தானே காரணம். நம்ம எங்கே இருக்கோன்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்தேன்னு சொன்னாங்க. அது ஒரு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது, சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாருங்க 2 பேர் வந்திருந்தாங்க, எங்கள் ஓரகத்தி குடும்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி தம்பி லாவண்யா எல்லாரும் போயிட்டு சிறப்பாக வந்து இந்த திருவிழாவை அருமையாக முடிச்சுட்டு வந்தோம். நிறைய பேர் வந்து கேஜிஎஃப்னால் என்னன்னு முதல்ல கேட்குறீங்க. கேஜிஎஃப்னால் கோலார் தங்க வயல், அதுதான் கேஜிஎஃப்போட ஷார்ட்டு. சரிங்களா? தமிழில். இங்கிலீஷில் சொல்லணும்னா கோலார் கோல்டு ஃபீல்டு. முன்ன ஒரு காலத்தில் அங்கே தங்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போயும் அங்கே தங்கம் இருக்குது. ஆனால் தங்கம் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னென்னா அது நிறைய ஆபத்தான வேலை அப்படின்றதால அப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னமும் தங்கம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் கேஜிஎஃப் படம் வந்தது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அப்போ கூட ஒரு சிலர் கேட்குறீங்க, அதுக்கான இந்த விரிவான வீடியோ. சரிங்களா? என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தான். போங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம். என்ன பூஜா, உனக்கு எப்படி இருந்துச்சுப்பா? சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். அப்பா வந்து மதியத்துக்கு வச்சுருக்க வேண்டியது காக்காய்க்கு டைம் ஆகிட்டதால. ஆமாம், வச்சு நம்மளுக்கு இன்றைக்கி 11 மணி வரைக்கும் இருக்கும் அமாவாசை, இன்றைக்கி ராத்திரி. சரி, அதனால இப்போ வந்து இலை போட்டாச்சு. ஏன்னா விட்டுறக்கூடாது இல்லையா, நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம். போன வருஷம் இந்நேரம் நம்ம வீட்டில் இல்லை. இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் ஆடி அமாவாசை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம். சரி, அதனால தான் எப்படியும் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணியாச்சு. நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மார்க்கெட் போயிட்டு. ஏன்னா எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அங்கே காய்கறிகள். 1 2 என்ன தேவையோ. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூழ் ஊற்ற போகிறோம் இல்லையா, இந்த ஞாயிற்றுக்கிழமை 5வது வாரம் தான் கூழ் ஊற்ற போகிறோம். அதுக்காகவும் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டு குட்டீஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, வர்ஷா வந்து ஏன் வரலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேற்றுக்கு ஹேமாகுடி சேனல் ஷார்ட்ஸ்லேயும் நான் சொல்லியிருந்தேன். வர்ஷாவுக்கு இன்டர்ன்ஷிப் போகிறதால எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லீவு கன்ஃபார்மாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் நாங்கள் லீவு கொடுத்தா நீங்கள் 1 மாதம் திருப்பி அதுக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகும்ன்றதால ஒரு 3 நாள் லீவுக்காக குழந்தை மறுபடியும் 1 வாரம் 1 மாதம் அதிகமாக போகுன்றதுக்காக சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அத்தையோடு நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். அவள் டெய்லி காலைல 6:30 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரா. ஏன்னா அதுவுமே ஷிஃப்ட்டு 12 ஹவர் போட்டிருக்குறாங்க இப்போ. ஸோ அந்த குழந்தைய நாங்கள் கஷ்டப்படுத்தலை. இதை வந்து நம்ம ஊருக்கு போயிருக்கிறோம், இதை நம்ம தனியாக விட்டு போயிருக்கோம்னு சொன்னால் சேஃப்டி கிடையாதுன்ற ஒரே ரீசனால தான் நீங்கள் அத்தனை வாட்டி கேட்ட போய் நாங்கள் சொல்லலை. ஸோ வர்ஷா சேஃப்டியாக, நிறைய பேர் வந்து வர்ஷா குட்டியை தனியாக விட்டு போயிருக்கீங்க, சேஃப்டியாக இருக்காளான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வர்ஷா குட்டி சேஃப்டியாக இருக்கா. இப்போ ஜெய் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எல்லாமே எப்போவுமே நல்லபடியாக தான் பண்ணுறோம். நீங்களும் எங்கள் மேலே அக்கறை கொண்டு தான் அதை கேட்குறீங்க. சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை. வாழ்க வளத்துடன்.